அவர் எப்படிப்பட்ட ஆள்னு பாருங்க, எவ்வளவு நகைச்சுவையான ஆள்னு பாருங்க. ஒரு இதுக்கு போறாப்புல, திருவண்ணாமலையில் தெல்லூர்னு ஒரு இடத்துல கூட்டம் நடக்குது. கூட்டத்தில் பொதுக்கூட்டத்தில் பேசிட்டு இருக்கிறாப்புல, பேச ஆரம்பிக்கிறாரு. எனக்கு பல தடவை அப்படி பழி வாங்கியிருக்காங்க, மைக்கு சொதப்புது. அது நம்ம 100 கூட்டம் பேசுகிற இடத்துல 2வது இதுல தொண்டையை பிடிச்சிக்கிறோம். அப்புறம் கரபுரன்னு ஐயா எம்ஆர்ஆத மாதிரி பேசிட்டு இருக்கணும். இவர் என்ன பண்ணுறாரு, மைக்கு யாரு நீயா, இங்கே வா, என்ன இப்படி மைக்கை வச்சிருக்க, இங்கே வா, இந்த ஆள் மைக் சரியில்லை, இனிமேல் யாராவது இவன்ட்ட மைக் செட் எடுக்காதீங்க, மேடை இல்லை மைக் செட் எடுக்காதீப்பா அப்படின்னு. அந்த ஆள் பதறி போய் ஆத்தாடி ஐயாவுக்கு இப்படி சொதப்பிருச்சுன்னு அவசரமாக சரி செஞ்சு இது பண்ணோடனே மறுபடியும் பேசுகிறாப்புல. கொஞ்சம் நல்லா பேசிருச்சு. பேசி முடிச்சோடனே அவர் மூஞ்சி பார்க்குறாரு, பரிதாபம் வந்தோடனே இங்கே வாண்ணே மேடைக்கு வா, அப்படி வா. இந்த ஆள் பாருங்க கெட்டிக்காரன், சிறாவில் பாருங்க, பேசாத மைக்க கூட பேச வச்சுட்டான் பத்தியலா. அதனால இனிமே இவரே கூப்பிடுங்க, எல்லாத்துக்கும் இவர் மைக் செட்டை எடுங்கன்றாப்ல. பாதிக்கப்பட்டுருவானா, உங்களுக்கு புரியுதா? அப்படி பாதிக்கப்பட்டுருவானா, எப்படி மண்ணாங்கட்டிக்கோ அப்படி. அப்புறம் ஒரு இதுக்கு போறாப்புல, இங்கே தான் இது தஞ்சாவூருக்கு சுற்றி பார்த்துட்டு வராப்புல. தஞ்சாவூர் பயணம் போயிட்டு வரும்போது ஒரு பழங்கால கோயில், அந்த கோயில் நல்லா கட்டியிருக்கு, பழங்கால கோயில். எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டினதுன்னு தெரியல, யாருக்கும் யார் கட்டியிருப்பான்னு தெரியல. அப்போ நிற்கிற அதிகாரிகள்ட்டெல்லாம் கேட்குறாரு, இது யார் கட்டியிருப்பா, கட்டினது ஏதாவது அடையாளம் இருக்கா, கல்வெட்டில் ஏதாவது பேர் இருக்கானா? அதிகாரிகளுக்கு தெரியல, உள்ளூர்காரனுக்கு தெரியல, ரொம்ப நாள் வாழ்ந்தவனுக்கும் தெரியல, எவனுக்கும் தெரியல. இவ்வளவு காலமாக இருக்கிற இவ்வளோ பெரிய கோயிலை கட்டினவன் பேர் தெரியல, ஒரு மாதம் கூட ஒழுங்காக எரியாத அந்த டீப் லைட்டுக்கு உபயம் யாருன்னு எழுதி வச்சிருக்கான். ஒரு மாதம் கூட ஒழுங்காக எரியாது, அது இந்த டியூப் லைட்டை போட்டவன் பேர் எழுதி வச்சிருப்பான். புரியுதா அவங்களுக்கு? அன்னைக்கு இத்தனை அணைகளை கட்டினவன் நம்ம தாத்தன் ஒரு இடத்துல காமராஜ் கட்டியதுன்னு போடல, இன்னைக்கு கக்கூஸ் கட்டின பேர் கூட இருக்கு. அது பார்த்தீங்களா? ஐயா நீங்க சென்னை வண்ணாரப்பேட்டையில் கூட்டம் நடக்குது, மேடையில் பேசிட்டு திரும்பி வராங்க ஐயா. வரும்போது நடுவன் தொடர் வண்டி நிலையம், அது சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் வண்டி போகுது. ஏன் இந்த பக்கம் தான் திருப்புற, வண்டியை எங்கே கொண்டு போற அப்படின்னா, அது வேகமாக ஓடி போய் விக்டோரியா நினைவரங்கத்திட்ட மெமரி ஹால் கிட்ட போய் போகுது, திரும்பி போகுது நிற்கும்போது, ஏன் இந்த பக்கமாக சுற்றி வர, நீ போக்குவரத்து விதியைத்தானே பின்பற்றிருக்கணும். ஐயா இரவு 10 மணி ஆயிடுச்சுன்னா ஐயா கூட்டம் இருக்காதியா, நம்ம வாட்டுக்கு வேகமா விறுவிறுன்னு போயிடலாம்லையா. ஆள் இருந்தாலும் இல்லைனாலும் எது போக்குவரத்து விதியோ அதை தான் நீங்க கடைபிடிக்கணும். முதலமைச்சரா இருக்க நம்மளே கடைபிடிக்கலன்னா அப்ப நாடு மக்கள் எப்படி சரியா கடைபிடிப்பான்? இன்னைக்கெல்லாம் முதலமைச்சர் பிள்ளைக்கு நாடு ரோட்ல ஓட்டப்பந்தயம் வைக்குது, இங்கிட்டு ஓடுது அங்கிட்டு ஓடுது, சைக்கிள் ஓட்டுறாங்க. நான் எல்லாம் படுற பாடு, என் வீட்டு பக்கத்துல தான் இவங்க எல்லாரும் வீடு இருக்கு. இந்த கிளம்பி வர்றதுக்கு முன்னாடி சாலையில கயிறை கட்டி போலீஸ் 2000 பேர் நின்றுக்கிட்டு, இங்கிட்டு போகாத அங்கிட்டு போகாத. என்னைய பார்த்தோம் நான், ப்ளீஸ் என்ன செய்வான்னு தெரியலையே அப்படின்ட்டு, போய் தொலைங்கடா, என்னத்தையே ஓட்டி தொலைங்கடா. கொடுமை. அப்போலாம் நான் தாத்தனை நினைச்சுப்பேன், இந்த பைத்தியக்கார மாதிரி உனக்கு வாழ தெரியல, என்னத்துக்கு இப்படி இருந்தா நீ, கதை சட்டை கட்டிக்கிட்டு சும்மா ஒரு கடைசி வரை சன்னியாசியா வளர்ந்து செத்து போனாப்புல. என்ன பண்றது சொல்லுங்க. அப்புறம் எப்படி சிந்திக்கிறாரு பாருங்க. ஒரு பட விழாவுக்கு கூட்டி போயிடுறாங்க, தொடக்க விழாவுக்கு. அவருக்கு போனதில்லை. அவர் ஐயா நடிகர் தலைவர் சிவாஜி மேல இருந்த அன்புல போயிட்டாருன்னு நினைக்கிறேன். அங்க போயிட்டு, எனக்கு இந்த சினிமா ஒன்றும் தெரியாதே, கூப்பிட்டாங்கன்னு வந்துட்டேன், கை ராசிக்காரன் அதெல்லாம் நான் ஒரு ராசிக்காரன் இல்லை. கேட்டேன் படத்துக்கு பேர் என்னன்னு, பார்த்தால் பசி தீரும்னாங்க. பார்த்தா எப்படி பசி தீரும்னு ரொம்ப நேரமா வரும்போது யோசிச்சுக்கிட்டே வந்தேன். ஆனா இப்ப தெரியுது, இவ்வளவு பேர் வேலை செய்யறாங்க, நடிக்கிறாங்க, எடுக்கிற படத்தை நீங்கெல்லாம் பார்த்தா அவங்க பசி தீரும். அது சரியா தான் வச்சிருக்கான் பேர். அவர் அதாவது அப்படி ஒரு தலைவனை நீங்க ஒரு சிற்பிகிட்ட கொடுத்து கூட செதுக்க முடியாது. சிவகாமியால மட்டும்தான் செதுக்க முடியும். குருசாமி சிவகாமியால தான் செதுக்க முடியும். நீங்க அது சொல்லி முடிக்க முடியாத ஒரு. இதுல இருந்து என்ன நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு தலைவன் ஒரு தவம் போல இருந்து இந்த நாட்டை ஆட்சி செஞ்சிருக்கான். 9 ஆண்டுகள்ல இந்த நாட்டை மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கான். ஆனால் அதுக்கப்புறம் இந்த நாடு ஒரு அங்குலம் கூட இல்லை, ஊழல் இல்லை, லஞ்சம் இல்லை, முறையான நிர்வாகத்தை கொடுத்துருக்கான்.
அப்போ இவ்வளவு வருவாய் பெருக்கமும் இல்லை நம்மகிட்ட, நல்லா நீங்க கவனிக்கணும். ஆனா முதறிஞர் ராஜாஜி அவர்கள் மூடிய, காசு இல்லைன்னு மூடிய 6000 பள்ளிக்கூடங்களையும் திறந்து, அதற்கு மேலே 14,000 பள்ளிக்கூடங்களை திறந்து நம்மளை எல்லாம் படிக்க வைத்து ஒரு மகத்தான தலைவன் நம்முடைய தாத்தன் பெருந்தலைவர் காமராஜர். அதனாலதான் எழுத்தறித்த இறைவன் நம்முடைய தாத்தன்கிறான். அப்பா பள்ளிக்கூடம் திறக்கலைன்னா ஐயா ராஜாராம்லாம் ஏது? நான்லாம் அரணையூர்ல சிற்றூர்ல இருந்த தொடக்கப்பள்ளி அவர் தொடங்கினதான். இன்னைக்கு அந்த பள்ளிக்கூடம் நான் படிச்சு முடிச்சுட்டு வெளியில வந்த பிறகு ஓட்டு போடுறதுக்கு மட்டும் வச்சிருந்தாங்க. எப்பாவது சொட்டு மருந்து ஊத்துறதுக்கு ஒரு கூடார மாதிரி வச்சிருந்தாங்க. இப்ப நான் வந்து சண்டை போட்டு நான் பணம் கொடுத்து கட்டியிருக்கேன். பள்ளிக்கூடம் கட்டிட்டோம், ஆசிரியர் போட சொல்லி சொல்லி பார்க்குறேன், எவனும் போட மாட்டேங்கிறான். இப்போ வாத்தியார் போட முடியல. எப்படி நிலைமை இருக்கு பாருங்க. படிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு சிற்றூர்லையும் ஒரு தொடக்கப்பள்ளி, 3 கிலோமீட்டருக்கு ஒரு உயர்நிலை பள்ளி, மேல்நிலை பள்ளி, அதுக்கப்புறம் 5 கிலோமீட்டருக்கு ஒரு மேல்நிலை பள்ளியை கொண்டு போகணும்னு கொண்டு வந்து படிக்க வச்ச மேதை. அப்புறம் இந்த மதிய உணவு திட்டம், அது காசு இல்லைங்கிறாங்க. எல்லாருமே சொல்றாங்க, அந்த அதிகாரிகள் எல்லாருமே சொல்றாங்க காசு இல்லை, நம்மகிட்ட அவ்வளோ நிதி வலிமை இல்லை அப்படின்னு. இருக்கிற வரை போடுவோம்னே, இல்லைன்னா நான் ஊரா மடி ஏந்திட்டு போய் பிச்சை எடுத்துக்கிட்டு வரேன் என் பிள்ளைகளை படிக்க வைக்கணும்னே. பெத்த தகப்பம் கூட சொல்லியிருக்க மாட்டான். பிச்சை உயினும் கற்கை நன்றே கற்கை நன்றேன்னு சொன்ன கொன்றவேந்தன் நமக்கு ஞாபகம் வருது. பிச்சை அவன் சொல்லிட்டு போனான், அதை படிச்சானா காமராஜன் தெரியாது, ஆனால் அவன் தான் சாதிச்சு காட்டினான். பிச்சை எடுத்துக்கிட்டு வந்தாது என் பிள்ளைகளை படிக்க வைக்கிறேன். மக்கள் இயக்கமா மாத்தினான். விறகு இருக்கிறவன் விறக கொடுத்தான், அரிசி இருக்கிறவன் அரிசியை கொடுத்தான், காசு இருக்கிறவன் கொஞ்சம் காசை கொடுத்தான். ஒண்ணும் இல்லாதவன் வந்து தாய் தந்தை அந்த அக்கா தங்கச்சியை வந்து சமைச்சு போட்டு போயிட்டாங்க. மக்கள் இயக்கமாக மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். அதை பின்னாடி அதை நிறைய பேர் அது ஐயா எம்ஜிஆர்லாம் வந்து சத்துணவு திட்டம் அப்படிலாம் மாத்திக்கிட்டாரு. அவர் சொன்ன மாதிரி, நீங்க சொன்ன மாதிரி இலவசம் என்று இந்த நாட்டில் இருந்திருக்க வேண்டியது கல்வி, மருத்துவம், குடிநீர். ஆனால் இன்றைக்கு எது இலவசமா இருக்குன்னு பாருங்க. கோயம்புத்தூர்ல இருந்து மருத்துவக் கல்லூரியை தொடங்குறதுன்னு பெரிய இந்த பணக்காரங்க கொஞ்சம் பேர் வந்துட்டாங்க. வீட்டு வாசல் இருந்து என்னென்ன ஐயா அந்த மாதிரி மெடிக்கல் காலேஜ், அதுக்கு என்ன பண்ணணும்? நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு 20 லட்சம் போடுறோம், நீங்க ஒரு 50 லட்சம் போட்டீங்கன்னா 80 லட்சம் போட்டீங்கன்னா ஓஹோ எல்லாம் வியாபாரம் பார்க்கலாம்னு நினைக்கிறீங்களோ? இதுக்கு எதுக்கு இவ்வளவு தூரம் வந்தீங்கன்னே ஒரு கடித எழுதியை போட்டிருந்தீங்கன்னா நான் முடியாதுன்னு ஒரு பதில் கடிதத்தை போட்டு வேலையை பார்த்திருப்பேன்ல. கல்வி வியாபாரமாகி விடக்கூடாது என்று கவனமாக இருந்த தலைவன் நம்முடைய தாத்தன் பெருந்தலைவர் காமராஜ். இன்னைக்கு ஒரு பள்ளிக்கூடம் ஒன்று கூட அரசு கிட்ட இல்லை. கொடுக்கிற அனுமதிகள் பூரா மிகப்பெரிய வகுப்பறைகள் வர்த்தக அறைகளாக மாறிடுச்சு, அறிவு கருவறை வியாபார அறையாக மாறிடுச்சு. அப்ப அந்த நிலையில் அவர் மருத்துவம் அவர்கிட்ட இருந்துச்சு, கல்வி அவர்கிட்ட இருந்துச்சு, போக்குவரத்து அவர்கிட்ட இருந்துச்சு. இன்னைக்கு எதுவும் நம்மகிட்ட இல்லை, எதுவும் நம்மகிட்ட இல்லை. நீங்க வந்து என் அன்பு பிள்ளைகள் அரசியல் கற்கணும். உங்களுக்கு ஒன்று சொல்லுவேன், இந்த எந்த பேராசிரியர் எந்த ஆசிரியர் சொன்னாலும் கேட்காதீங்க. நான் உங்கள் உடன் பிறந்தவன், உங்க மேல இருக்கிற பேரன்பின் காரணமா இதை சொல்றேன், பெரும் அக்கறையின் காரணமா சொல்றேன். அரசியலை கற்பிக்காதது கல்வியே இல்லை. அரசியலை தாண்டிய கல்வி உலகத்திலே கிடையாது. அரசியல் என்ற எண்ணம் இல்லாதவன் மனிதனாக இருக்க முடியாது. அண்ணல் காந்தியடிகள், அரசியல் வேண்டாம் என்று நீ விலகி நிற்கலாம், ஆனால் அரசியல் உன்னை விட்டு ஒருபோதும் விலகாது. அரிஸ்டாட்டில். இது நல்லா கவனிச்சுக்க. நீ அரசியல் வேண்டாம் என்று விலகி நின்றால் எவனை வெறுக்கிறாயோ அருவருக்கிறாயோ அவன் ஆட்சியன்களை வாழ நேரிடும்ங்கிறார் பிளாட்டோ. அந்த பிளாட்டோ தான் சொல்றான், கற்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதை சிறந்ததுன்றான். ஆனா நம்மளை எல்லாம் கற்க வச்சான் ஒரு தாத்தன். அவன் கற்கல, என்ன பள்ளிக்கூடம் போய் படிக்கல வந்தான், அவ்வளவுதான். அவரை கேள்வி பண்ணாங்க, இவர் படிக்காதவர், இவர் கல்லூரி போகாதவர், இவருக்கு என்ன இருக்குது அவருக்கு என்ன இருக்குது அப்படின்ட்டு. அவருக்கு என்ன பூகோளம் தெரியாது, வரலாறு. அவர் சொல்லி மேடையில் சொல்றப்ப நான் படிச்சவன்னு ஒருபோதும் சொல்லலையே. எனக்கு பூகோளம் தெரியாதுதான். ஆனா தமிழ்நாட்டில் எத்தனை ஊர் இருக்குது, எத்தனை ஆறு இருக்குது, அந்த ஆறுக்கு அருவி எங்கெங்க வருது, எத்தனை அணை இருக்குது, எத்தனை ஏரி இருக்குது, எத்தனை குளம் இருக்குது, எத்தனை கம்மா இருக்குது, எந்தெந்த ஊர்ல எவ்வளவு சனம் வாழுது, எவ்வளவு ஏக்கர், எத்தனாயிரம் ஏக்கர் விவசாயம் பார்க்கப்படுது, இதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். ஆனா நீங்க இந்த படம் போட்டு புத்தகம் கட்டி புத்தகத்தில் வச்சிருக்கிறது பூகோளம்னீங்கன்னா அந்த பூகோளம் எனக்கு தெரியாது.
அதாவது எல்லாமே அவருக்கு தெரியுது. நீ புத்தகத்தில் வச்சிருக்கிறத நான் படிக்கலையே ஒழிய எனக்கு தெரிஞ்சது உன் புத்தகத்தில் இல்லை. அதுதான் இங்க இருக்கிறது.